அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு தாத்தா கிட்ட அவருடைய பேரன் போய் கேட்குறாரு, தாத்தா உலக அதிசயங்கள் 7 தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, அட பயலே, எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையுடைய 7 அதிசயங்கள் வேற. அது புத்தகங்களில் இல்லாதது, தனியாக அதுக்கு பாடமும் கிடையாது. அது என்ன தாத்தா அப்படிப்பட்ட 7 அதிசயம்? உனக்கு சொன்னால் புரியுமான்னு எனக்கு தெரியலை, ஆனாலும் ஒரு நாள் உனக்கு தெரிஞ்சுதானே ஆகணும், அது இப்போவே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். உங்கள் அம்மா இருக்காளே, அவள் தான் இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் முதல் அதிசயம். என்ன தாத்தா சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாண்டாம்மா, அவள் தாண்டா உன்னை இந்த உலகத்துக்கு வரவேற்ற முதல் மனுஷி. 2வது அதிசயம் உங்கள் அப்பா. உங்கள் அப்பா இருக்காரே, அவர் நீ சிரிச்சுட்டே இருக்கணும்னு என்ன பாடெல்லாம் பட்டிருக்கார் தெரியுமா? 3வது, எது உனக்கு வேணுமோ அதை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள வச்சு பாசம்னா என்னன்னு சொல்லி இந்த உலகத்தில் நீ இன்னும் எப்படியெல்லாம் நீ சர்வைவ் ஆகணும்னு புரிஞ்சுக்கணும்னு உதவிய ஜீவனா உன் கூடையே உதிச்சவங்க உன்னுடைய 3வது அதிசயம், அதாவது உன்னுடைய உடன் பிறந்தவர்கள். போதும் போதும் அப்படின்னு அந்த குழந்தை ஓடிட்டாலும் பக்கத்தில் கொண்டிருந்த ஒரு டீச்சர், தாத்தா நீங்கள் மேலே சொல்லுங்கள், குழந்தைக்கு என்ன புரியும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இந்த பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த இன்னொரு அம்மா இதை கேட்குறாங்க. தாத்தா சொல்கிறார், நண்பனோ நண்பியோ தான் வாழ்க்கையில் 4வது அதிசயம். விசாலமான புத்தி, மனோபாவம், மற்றவங்களை புரிஞ்சுக்கிற தாராள மனம் அப்படிங்கிறதெல்லாம் நட்பு அப்படிங்கிறது தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அடுத்தவங்களை நேசிக்கிறதுக்கு அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனால் அவங்க தான் 4வது அதிசயம். அடுத்தது, குறைகளை மட்டும் பார்க்காம நிறைகளை மட்டுமே பார்க்குற தன்மை யாரால நமக்கு முதல்ல வந்துச்சு தெரியுமா? நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்ம நேசிக்கிற ஆணோ பெண்ணோ இவங்க தான். உலகையோ பெற்றோரையோ மற்றோரையோ எல்லாத்தையுமே அவனுக்காகவோ அல்லது அவளுக்காகவோ எதிர்க்கிற தைரியம் நமக்கு அந்த அதிசய பிறவினால தானே வந்துச்சு. அந்த உடன் வர்ற அந்த துணை ஜீவன் தான் வாழ்க்கையில் நம்ம கண்ட 5வது அதிசயம், அதாவது மனதுக்கு பிடித்த இறுதி வரை நீடிக்கும் வாழ்க்கை துணை. 6வது அதிசயம் என்ன தெரியுமா? உன் பிள்ளையோ பெண்ணோ தான் உன்னை சுயநலமற்றவனா மாற்றிய முதல் ஜீவன். உன்னை விட மற்றவர் நலம் பற்றி நீ அறிய எண்ணங்கள் உன் மனதில் உதிக்க இதுக்கெல்லாம் காரணமாயிருந்த அந்த அபூர்வ பிறவி பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ தான். நம்ம பெற்ற அந்த பிள்ளைக்காகவும் பெண்ணுக்காகவும் விட்டு கொடுக்காத அப்பனோ அம்மாவோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் இல்லைங்க. அதனால் நம்மளுடைய குழந்தைங்க தான் நம்மளுடைய 6வது அதிசயம். அசாத்தியமாக இருக்குது சார், கடைசியாக 7வது அதிசயம் என்ன, அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. வாழ்க்கையில் இன்னும் என்னம்மா பாக்கி இருக்குது, கடைசியாக இதுதான் 7வது அதிசயம் அப்படின்னு சொல்கிறது ஒருத்தனுடைய பேரன் பேத்தி தான். நம்மளுக்கு இந்த உலகத்தில் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் வாழணுங்கிற ஆசையை எண்ணத்தை நம்மளுக்கு வளர்த்துன அந்த குழந்தைங்க, பேர குழந்தைங்க தாம்மா நம்மளுடைய 7வது அதிசயம். நம்மளுடைய இந்த வாழ்க்கை சக்கரம் மறுபடியும் உருண்டோட திருப்பியும் நமக்கு வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறப்போ, இல்லை அந்த நான் இருக்கேன் தாத்தா உனக்கு இன்னும் அப்படின்னு நம்ம அந்த குழந்தைங்க முன்னாடி ஆட்டமாடி பாட்டு பாடி நம்மளும் ஒரு குழந்தையாக மாறுறது தாங்க நம்மளுடைய கடைசியான 7வது அதிசயம். நம்ம குடும்பமே ஒரு அதிசயந்தாங்க. நம்ம எப்பவுமே நம்மளுடைய அதிசயத்தை என்னைக்கு வெளியில் தேடுறோமோ, நம்ம என்றைக்குமே நம்மளுடைய அதிசயத்தை வெளியில் தேடக்கூடாதுங்க. அது நமக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. நம்ம மகிழ்ச்சியையும் நேசத்தையும் அதிசயத்தையும் நமக்குள்ளே வச்சுட்டு தாங்க வெளியில் தேடிட்டுருக்கோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை அவரவர் வாழ்வதற்கு தாங்க. அது முழுமை பெறுவதே அதிசயத்துக்கெல்லாம் அதிசயங்க. அன்பை வெளியில் காட்டுங்க. வாழ்வுக்கு பிறகு என்னதான் நம்ம கொண்டு போக போகிறோம் சொல்லுங்கள்? உலகத்துடைய 7 அதிசயங்கள் வேறு எங்கேயுமே இல்லைங்க, நம்முடனே இருக்குதுங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.